வீதியோர கடைகள் அகற்றப்பட மாட்டாது அமைச்சர் நலிந்த என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் கூறுகின்ற விடயம், கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துக்கு அமைய வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாகவும் அவ்வாறு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்துக்கு மதிப்பளித்து ஆட்சி அமைத்துள்ள புதிய அரசாங்கம் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் புதிய தேசிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறது. 24 அமைச்சுக்களையும் உள்ளடக்கிய வகையில் நாட்டுக்கு சிறந்த அடித்தளத்தை இடும் நோக்கோடு புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நாட்டின் சமூக பொருளாதார கலாசார என்ற அனைத்து அலகுகளையும் மீள கட்டியெழுப்புவதற்கு ஓர் உணர்வுபூர்வமான தேசிய தேர்தலுக்கு அமைய எமது கடமைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். தேர்தலின் பின்னர் வங்குரோத்தான நாட்டை மாத்திரம் நாம் பொறுப்பேற்கவில்லை. அப்போது சர்வதேச நாடுகளிலேயே இலங்கை மீதான நட்பெயர் தலைகீழாக இருந்தது. ராஜதந்திர ரீதியில் தாழ்த்தப்பட்டிருந்தோம். வெளிநாடுகளுக்கு செல்ல விசாக்களை பெற முடியாமல் இருந்தது. சமூகம் என்ற ரீதியில் பல நெருக்கடிகள் உருவாகியிருந்த நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம். இந்நாட்டை புதிய பாதைக்கு அழை செல்வதற்கான பிரதான 3 வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம், நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டம் மற்றும் கிராமப்புற வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டம் ஆகியனவே அவையாகும். நாட்டை சுழலியல் சமூகவியலோடு இணைந்து நெறிமுறையில் உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்ல விஞ்ஞான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் எம்முடன் இணைந்து இத்திட்டத்தை முன்னெடு செல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு அமைய வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாகவும் அவ்வாறு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தியில் எவ்விதமான உண்மையும் இல்லை. தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய வேலை திட்டம் நீதிமன்றில் வழக்கு தொடர்வதற்கான வேலை திட்டம் அல்ல. அதற்குரிய சட்டம் மூலமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பதாக நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். எனவே பத்திரிகை ஒன்று நேற்று தினம் வெளியிட்ட ஒரு செய்தியில் இந்த பலாக்காய் விற்பனை செய்கின்ற ஒருவரிடம் அவர் கடைகளை அகற்றி அவர் தொடர்பான விடயங்களை மேற்கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி ஒரு செய்தி ஒன்று வெளியாகிறது. அந்த செய்திக்கு பதிலளிக்கும் வகையில் தான் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා කියන්නේ රටේ ප්‍රතිරූපය ඉහළ නංවන වැඩපිළිවෙලකට වඩා එදිනදා ජීවිතය ගත කරන සාමාන්‍ය ජනතාවට නීති කටයුතු කරන නඩු දාන වැඩපිළිවෙලක් කියලා හොවා දක්වන්න තමයි උත්සාහ කරමින් ඉන්නේ. මේක මුළු මුනින්ම සාවද්‍ය ප්‍රකාශයක්. ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා කියන්නේ නඩු දාන එකක් නෙවෙයි. ඒකට නඩු දාන්න පනතක් පාර්ලිමේන්තුව සම්මත කරගෙන නැහැ. පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශකවරයාගෙන් මේ පුවත පිළිබඳව අහලා තියෙන්නේ ක්ලීන් ශ්‍රී ලංකා අර්ථයේ මෙවැනි අසත්‍ය චෝදනා නගමින් නඩු පැවරීම ගැන. ද්වේෂ සහගතව තමන්ගේ මාධ්‍ය භාවිතා කරපු අවස්ථාවක් තමයි මේක. මේ පුවත්පත මීට කලිනුත් මෙවැනි අසත්‍ය ජනතාව නොමග යවන සහ ජනතාව අතර අසමගිය වපුරන පුවත් පහුගිය කාලේ වාර්තා කරලා තිබුණා. පුවත්පත් අයිතිකරුගේ සම්පූර්ණ නම සහ පෞද්ගලික ලිපිනය අංක 4 ඇලයිරක් 6 ජෙස්වෙල් පෙදෙස මිරිහාන නුගේගොඩ. ඒ කියන්නේ හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂගේ අල්ලපු ගෙදර. අයිතිකරුගේ නම දිලිත් සුසන්ත ජයවීර. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් දැන්. ඔහුගේ මේ පුවත්පත සැලසුම් සහගතව යම් ව්‍යාපෘතියක් දියත් කරමින් ඉන්නවා රටවට්ටන්න. අපි රජයක් හැටියට මාධ්‍ය නිදහස උපරිමයෙන් ආරක්ෂා කරන රජයක්. අපි කිසිසේත්ම මාධ්‍ය නිදහසට අත තියන්න කිසිම ආකාරයක සූදානමක් නැහැ. හැබැයි ඒ අතරේ මෙවැනි ආකාරයට යම් යම් කූට අරමුණු සහිතව තමන්ගේ ව්‍යාපාරික හෝ දේශපාලන අරමුණු වෙනුවෙන් මාධ්‍ය භාවිතා කරනවා නම් ජනතාව වෙනුවෙන් රජයට තිබෙනවා අයිතියක්. ඒ සම්බන්ධ ක්‍රියාමාර්ග இது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வந்திருக்கிறது. மாத்தி நிதாசට අත තියන්නේ නැහැ. ද්වේෂාගත අසත්‍ය පුවත් பல කළොත් කරන දේ දෙන්ම කියන්නේ නැහැ. ஜனவாத் ඇමති நலிந்தகின் பிரகாஷாக் என்பதாக இன்று தினம் லங்காதீப பத்திரிகை கூறுகிறது. அதாவது நாங்கள் ஊடக சுதந்திரத்தின் மீது கை வைக்க மாட்டோம், ஆனால் நாட்டினுடைய பிம்பத்தை மாற்றி அமைத்து நாட்டை வீழ்ச்சியடைய செய்வது நோக்க அடிப்படையாக கொண்டு தற்போதைய பார்லமெண்ட் உறுப்பினர் இது ஜெயவீரன் அவர்களுடைய நிறுவனமாக இருக்கின்ற ஒரு பத்திரிகை ஒன்று இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருப்பதாக நேற்று தினம் நேரடியாகவே அமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எனவே அவர்கள் திட்டமிட்டு இவ்வாறான செய்திகளை வெளியிட்டு அதனூடாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை இழிவுபடுத்துவதற்கும் அதே போல நாட்டை வீழ்த்துவதற்குமான ஒரு சூழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே ஒருபோதும் சாதாரண மக்களையோ அல்லது பொதுமக்களையோ
அசௌகரியப்படுத்துகின்ற அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கை அல்ல கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். எனவே அதற்கான எந்த சட்டமூலமும் பார்லிமெண்டில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இவ்வாறான பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது. நாங்கள் போலீஸ் மாதிபரிடம் கேட்பது, இவ்வாறு பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு எதிராக சட்ட ரீதியில் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பான விடயங்களை விளக்கப்படுது என்பதாகத்தான் இருப்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்கும் போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.